அறப்படிச்ச மூஞ்சூறு கழுநீர் பானைக்குள் விழுந்தது. ஒரு பழமொழி இருக்குது. இதை பல இடங்களில் வேறு வார்த்தைகளில் சொல்வாங்க. இது அர்த்தம் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நடக்கிறவன் தான் தவறாக முடிவெடுப்பான். ஏன்னா அவன் அகங்காரத்துல உண்மையை பார்க்க தவறிடுறான். அதனால எப்பவும் பணிவா இருக்கணும். அறப்படிச்சவன் நான் ஓவர் கான்பிடன்ஸ் உள்ளவன். ஆனா பிராக்டிகல்ல தவறுகள் பண்ணுவான். ஏன்னா தியரி தெரிஞ்சா போதாது. கை விரல்கள் சரியா அழுத்தணும். அப்பதான் ரிசல்ட் சரியா வரும். இல்லாட்டி தப்பா போயிடும். அதனால நல்ல வாய்ப்பும் கெட்டு போகும். நம்ம நடத்தைய சரி பண்ணிக்கணும். அப்பதான் எல்லாம் சரியா நடக்கும். உதாரணத்துக்கு எக்ஸாமுக்கு படிக்காம ஓவர் கான்பிடன்ஸ் வைத்தா ஃபெயில் ஆகலாம். அதனால் எப்போதும் தயாராக இருங்கள். அறிவு இருந்தாலும் பணிவு இருக்கணும். அது இல்லாட்டி அந்த அறிவு பயனில்லாமல் போகும். ஒரு மரம் எவ்வளவு உயர வளர்ந்தாலும் அதோட வேர் பூமிக்குள்ளதான் இருக்கும். பணிவு நம்ம வாழ்க்கையின் அடித்தளம். அதுதான் முன்னேற்றம் தரும். ஒன்றிணைந்தால் உயர்வு பெறலாம். முன்னேறுவோம் நாம் அனைவரும் ஒளியை நோக்கி செல்வோம். இதுதான் இந்த பழமொழி சொல்லுற லெசன்ஸி. கண்டதும் காட்சி கொண்டதும் நாட்டியம். பார்த்ததும் நல்லா தெரியும். ஆனா செய்தாதான் நிஜமா புரியும்.